2012ஆம் ஆண்டினுடைய கெமிஸ்ட்ரி பேப்பர்லேருந்து நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இந்த வீடியோவை தொடங்கி வைப்போம். அந்த அடிப்படையில் 2012ஆம் ஆண்டினுடைய கெமிஸ்ட்ரி பேப்பரில் வந்து பார்த்தால் ஒரு முக்கியமான கேள்வி என்ன சொன்னால் 50 கேள்வின்னு சொன்னால் 50 கேள்வி முக்கியமான கேள்வி தான். என்ன ஒவ்வொரு மார்க்ஸு ஸ்கோர் தீர்மானிக்கிற கேள்விகளாக இருக்கும். எனவே நாங்கள் முதலாவது கேள்வியை பார்ப்போம். இதனுடைய முதலாவது கேள்வி என்ன சொல்லியிருக்கிறான்னு பார்ப்போம். நான் கேள்வியை பார்த்தோம்னு சொன்னால் அறை வெப்பநிலையிலையும் இங்கே வந்துட்டு அறை வெப்பநிலை ரூம் டெம்பரேச்சரை பொறுத்த மட்டும் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கிறது 20 பாகை சி 25 பாகை செல்சியஸ் 25 பாகை செல்சியஸ் தான் இந்த கேள்வியை பொறுத்த மட்டும் அவர் ரூம் டெம்பரேச்சராக மென்ஷன் பண்ணிக்கிறார். எங்களுக்கு தெரியும் ரூம் டெம்பரேச்சர்னு சொல்கிறது 25 பாகைன்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணதான் 25 பாகை. சில இடங்களில் 28 சொல்லலாம், 24 சொல்லலாம். சில இடங்களில் 0 பாகை கூட என்ன செய்யலாம்னா ரூம் டெம்பரேச்சராக சொல்லலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எங்களுக்கு இந்த கேள்வியை பொறுத்த மட்டும் இங்கே வந்துக்கிட்டு 25 பாகை செல்சியஸ்ன்னு சொல்லதான் ரூம் டெம்பரேச்சராக இருக்க போகுது. அடுத்தது வளிமண்டல அமுக்கம், அதாவது எட்மாஸ்பியர் வந்துட்டு ப்ரெஷரை பொறுத்த மட்டும் வளிமண்டலவியல் அமுக்கத்தை பார்த்தோம்னு சொன்னால் இங்கே வந்துட்டு சொல்லிக்கார் 1/15 பஸ்கால். அப்போ நாங்கள் இதை ஒரு ஏடிஎம் என்று சொல்லியும் எடுக்கலாம். ஒரு அட்மாஸ்பியர் இது இந்த கேள்வி தரப்பட்ட வளிமண்டல அமுக்கமாக இருக்கும். நாங்கள் ஏன் வந்துக்கிட்டு இந்த விஷயத்தை பேசிக்லாம் சொல்லி கொண்டு போகிறோம்னு சொன்னால் இந்த விஷயங்கள் வந்து புதுசாக கழிக்கலாம், ஃபஸ்ட் இயர் பாடிக்கலாம், அவங்களுக்கு வந்துட்டு இலகுவாக வழங்கணும் மட்டும் தான் சொல்கிறோம். ரூம் டெம்பரேச்சர்னு சொல்ல விஷயம் இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி அட்மாஸ்பியர் ப்ரெஷர் ஏன்னா எல்லா கேள்வியிலையும் பார்த்த முடிச்சுன்னா இப்படிப்பட்ட கேள்விகளில் இதை வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்படி மென்ஷன் பண்ணாமல் வந்துட்டு கேள்வி நாங்கள் செய்ய முடியாது. ரூம் டெம்பரேச்சரை 25 பாகை செல்சியஸ் சொல்லி மென்ஷன் பண்ணணும். அதை மென்ஷன் பண்ண இல்லாமல் நாங்கள் இந்த கேள்வியை செய்ய முடியாது. ஓகே, அப்போ இதில் வந்துக்கிட்டு இருக்கிற திரவ நிலையில் இருக்கத்தக்க மூலங்கள் எண்ணிக்கை. அப்போ இலகுவான கேள்வி. லிக்விட்டாக வந்து பார்த்தோம்னு சொன்னால் என்னென்ன மூலகங்கள் இந்த ஒரு நிபந்தனையில், அதாவது ரூம் டெம்பரேச்சர் 25 பாகை செல்சியஸ்லையும் அட்மாஸ்பியர் ப்ரெஷர் வந்துட்டு 1/15 பஸ்கால் அது ஒரு ஏடிஎம் இருக்கக்குள்ள எங்களுக்கு லிக்விட்டாக திரவமாக இருக்கக்கூடிய மூலகங்கள் எத்தனை என்று கேட்டீங்க. இலகுவான ஒரு கேள்வி உண்டு. அப்போ நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் 2 மூலகங்கள் என்று சொல்லி நாங்கள் என்ன செய்யலாம், இதுக்கு விட இலகு எடுத்துக்கொள்ளலாம். எங்களுக்கு தெரியும் ஒன்று வந்துட்டு மேர்க்குரி, ரசம். மேர்க்குரி வந்து பார்த்தோம் என்றால் அறை வெப்பநிலையில் திரவமாக இருக்கும். அடுத்தது முக்கியமாக புரோமின் என்ன செய்யும் என்றால் அறை வெப்பநிலையில் திரவமாக இருக்கும். இந்த 2 மூலகங்கள் தான் திரவமாக இருக்கக்கூடிய மூலகங்கள். ஸோ நாங்கள் இதுக்கு மேலதிகமாக பார்த்தோம்னு சொன்னால் இந்த ரசம் இருக்குது தானே, இந்த ரசத்தினுடைய மெல்ட்டிங் பாயிண்ட், அதாவது உருகு நிலையை பொறுத்த மட்டும் பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட -38 பாகை செல்சியஸாக இருக்கும் இந்த ரசத்தினுடைய உருகு நிலை. எனவே -38 பாகை செல்சியஸ் வரையும் பார்த்தோம் என்றால் இந்த ரசம் என்ன செய்யும் என்றால் திரவமாக இருக்கும். அதுக்கு பிறகு தான் என்ன செய்யும், அது உறைந்து திண்மமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எனவே ரசம் வந்துக்கிட்டு பார்த்தோம் என்றால் நாங்கள் எதில் பயன்படுத்துவோம்னு சொன்னால் வெப்பமானிகளில் பயன்படுத்துவோம். ஏன் நாங்கள் பயன்படுத்துகிறோம்னா அதில் இந்த உருகு நிலையை பொறுத்த மட்டும் மிக தாழ்ந்த உருகு நிலை. இப்போ நாங்கள் நீரை வந்துட்டு பயன்படுத்தல. அது காரணம் என்ன, 0 பாகை செல்சியஸ் கீழே போகக்கூட என்ன செய்யணும்னா நீர் வந்துக்கிட்டு அப்படியே திண்மமாக மாறி போயிடும். அப்போ நாங்கள் இதுக்காக என்ன செய்யணும்னு சொன்னால் ரசத்தை வந்துக்கிட்டு வெப்பமானிகளை பயன்படுத்துவோம். பெரும்பாலும் குறிப்பாக அது வந்துட்டு ரசத்தினுடைய வெப்பமானி பயன்படுத்துகிற நோக்கம் என்னென்னு சொன்னால் அதண்ட இந்த உருகு நிலை பெருமானம் இப்படி ஒரு வீழ்ச்சியில் -38 பாகை செல்சியஸால் நாங்கள் வந்துட்டு பயன்படுத்தலாம். அதே மாதிரி எங்களுக்கு புரோமினை பார்த்தோம்னு சொன்னால் புரோமின்ட அந்த பெருமானம், இந்த புரோமின்ட உருகுநிலை பெருமானம் கிட்டத்தட்ட இதில் மெல்ட்டிங் பாயிண்ட் வந்துக்கிட்டு -7.2 பாகை செல்சியஸ். அப்போ 7.2 அன்னக்குள்ள வந்துட்டு கிட்டத்தட்ட ரசத்தை பார்த்தோம்னு சொன்னால் ரசம் -38 பாகை செல்சியஸ் வரையும் என்ன செய்யணும்னா அதன் வெப்பநிலையை வந்து நான் குறைச்சி கொண்டு போகலாம் திரவமாய் கொண்டு. ஆனால் புரோமினை பார்த்தோம்னா புரோமின் என்ன செய்யணும்னா -7.2 வரையும் என்ன செய்யணும்னால் அது திரவமாக இருக்கும் என்றதை பார்க்கலாம்.
இதில் பாயிலிங் பாயிண்ட்டை பார்த்தோம்னா, அதாவது இந்த புரோமினுடைய பாயிலிங் பாயிண்ட், அதாவது கொதிநிலையை பொறுத்த மட்டும் அது 58.8 பாகை செல்சியஸ். அப்போ 58.8 பாகை செல்சியஸுக்கு பிறகு என்ன செய்யணும்னா, இந்த புரோமின் அப்படியே கொதித்து என்ன செய்யும், ஆவியாக மாறி போயிடும். ரசத்தின் கொதிநிலை மிகவும் உயர்வானது. நாங்கள் அதை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியும். அது வந்துட்டு கிட்டத்தட்ட 356 என்று சொல்கிற ஒரு பெருமானம். 356 பாகை செல்சியஸுக்கு பிறகு தான் என்ன செய்யணும்னா, ரசம் அப்படியே கொதித்து கொண்டு அது ஆவி நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 356 வரை என்ன செய்யணும்னா ரசத்தை நாங்கள் திரவத்தில் காணலாம். அதே மாதிரி எங்களுக்கு புரோமினை பார்த்தோம்னா 58.8 என்ன செய்யணும்னா இது வந்துட்டு அப்படியே கொதித்து கொண்டு அது ஆவியாக போயிடும். ஸோ இவ்வளவுதான் விஷயம். ஆகவே நாங்கள் அறை வெப்பநிலையில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த புரோமினும் ரசமும் என்ன செய்ய மாட்டால் எப்போதுமே அவை ரெண்டுமே திரவமாகத்தானே செய்ய போகுது இருக்க போனது பார்க்கலாம். ஆறாறு ரசமும் இந்த புரோமினும் இது நாங்கள் மறக்கக்கூடாது. சின்ன கேள்வி இது வந்துட்டு இலகுவாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம் மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடிய கேள்விகள். எனவே நாங்கள் இந்த விஷயத்தை வந்துட்டு சும்மா பேசிக்காக பாடமாக்கிறத விட பேசிக்காக நினைவு வச்சுக்கொள்ளலாம். எங்களுக்கு தெரியும் அறை வெப்பநிலை 2 மூலகங்கள் தான் திரவமாக இருக்கும். ஒன்று வந்துட்டு ரசம், அடுத்து வந்துட்டு புரோமினாக இருக்க போகுது. இதுக்கு மேலதிகமாக நாங்கள் இந்த கேள்வியில் வந்துக்கிட்டு சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்ன சொன்னால், நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இதுக்கு மேலதிகமாக ஒரு சில விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கொள்ளும். என்னென்னு சொன்னால் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். குறிப்பாக ஃப்ரெஞ்சியம், இந்த ஃப்ரெஞ்சியத்தின் கொதிநிலையும் அது அறை வெப்பநிலை எப்படி காணப்படும் என்று கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி சீசியம் அறை வெப்பநிலை எப்படி இருக்கும், அதே மாதிரி கலீலியம், அதே மாதிரி ருபீடியம். ஃப்ரெஞ்சியம், சீசியம், கலீலியம், அதே மாதிரி ருபீடியம் இதெல்லாம் வந்துக்கிட்டு எப்படி வந்துட்டு அறை வெப்பநிலை இருக்குது, இது திண்மமாக இருக்குமா, திரவமாக இருக்குமா, வாயுவாக இருக்குமா இடத்துல நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பார்த்துக்கொடுங்க. உங்களுக்கு என்ன செய்யும், இது ஒரு இலகுவான விஷயமாக இருக்கும் சொல்லிக்கலாம். இதில் ஏதாவது டவுட்ஸுகள் இருந்தால் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.